வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி இயற்கையிலேயே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அறிவு இருக்கு. வழி வழியாக தமிழர்களுக்கு வந்திருக்கு. ஆனால் பல தமிழர்கள் அந்த அறிவை பயன்படுத்தவில்லை. இந்த அறிவை பயன்படுத்தி ஊக்கத்தோடு உழைக்க வேண்டும். அறிவு, உழைப்பு, ஊக்கம், இந்த மூன்றும் இருந்தால் அவன் வாழும் காலத்திலேயே போற்றப்படுவான். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு குக்கிராமத்திலே பிறந்தவன். எனக்கு கல்வி வழிகாட்டுவதற்கெல்லாம் ஒருவரும் இல்லை. படித்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாது. அதற்கு வழிகாட்டுபவர் எவரும் இல்லை. SSLC முடித்த பிறகு அப்போது இருந்த வேலை ஆசிரியர் வேலை தான். 2 ஆண்டுகள் பயிற்சி திருச்சியில். பயிற்சி முடிகின்ற ஆண்டில் காலையில் 5 மணிக்கெல்லாம் நாங்கள் எழுவோம். இப்போது அந்த ஜங்ஷன் பக்கத்தில் இருக்க அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளி திருச்சியில். காலையில் எழுந்து தேநீர் குடிப்பதற்காக வெளியில் வந்தோம், நானும் என்னுடைய நண்பர்களும். இடது பக்கமாக யாரோ ஒன்று எரிந்து கொண்டு இருந்தது. அலறல் சத்தம் கேட்டது. யாரோ ஒருவர் எரிந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த டீ கடையில் இருந்தவர்கள் எல்லோரும் ஓடி வந்து மணல், சாக்கு எல்லாவற்றையும் போட்டு அணைக்க பார்த்தார்கள். ஒரு 1/4 மணி நேரத்திலே அவனுடைய அறல் நின்று போய்விட்டது. ஆள் முழுவதும் கரிக்கட்டையானான். அவன் யார் என்று தெரியவில்லை. உண்மையிலே நான் முதல்ல பயந்துட்டேன். அதை பார்த்து ஒரு மனிதன் தீப்பிடித்து இறக்கின்ற காட்சி, அவன் ஓலமிடுகின்ற காட்சி இன்னும் கூட என்னால் மறக்க முடியல. அந்த மனிதன் யார் என்றால் அவன்தான் கீழப்பழூர் சின்னசாமி. என் கண்ணால் பார்த்தேன். அன்று மாலை வந்த மாலை முரசு இதழில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கீழப்பழூர் சின்னசாமி இந்தி எதிர்ப்பு, உடலை மாய்த்து கொண்டார்னு தலைப்பு செய்தி போட்டிருந்தாங்க. மறுநாள் காலையில் முரசொலியில் கீழப்பழூர் சின்னசாமி என்ற கழக உறுப்பினர் இந்திக்காக உயிர் துறந்தார்னு முரசொலியில் போட்டிருக்காங்க. அதாவது இந்த போர் எல்லாம் அப்போவே 50-60 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பொய்யை சொல்றதுங்கிற போர் தொடங்கிட்டது. அப்படி அந்த சின்னசாமிய அப்போ பாராட்டுவதற்கு யாரும் இல்லை. அந்த நாத்திக ராமசாமின்னு ஒருத்தன் தான், அந்த வயதானவர்களுக்கு தெரியும். அவன் நாத்திகம்னு ஒரு பத்திரிகை எழுதிக்கிட்டு இருந்தான். அவன் காங்கிரஸ் ஆதரவோடு எழுதுவான். அவன் என்ன எழுதுனா, அந்த சின்னசாமி ஒரு மனநோயாளி, ஊர் முழுவதும் கடன் வாங்கி வைத்திருக்கிறான், கடன்காரர்கள் கேட்டதனால் அவனுக்கு கடன் கொடுக்க வழி இல்லை, அதனால் அவன் தீக்குளித்து இறந்து போனான், அவனை இந்திய எதிர்ப்பு போராளியாக இவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்று நாத்திக ராமசாமி எழுதினான். அதையும் நாங்கள் வாங்கி படித்து பார்த்தோம். ஆகவே இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு கொண்டதில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, திருச்சியில் நான் இருந்தபோது. அதுலேயும் குறிப்பாக சின்னசாமி இறந்தது இன்னும் எனக்கு மறக்கலை.
அப்போது கீழப்பழுவூர் அரியலூர் பக்கத்தில் இருக்குலாம் எனக்கு தெரியல. இப்போ நான் அரியலூருக்கே வந்ததுனால விவரமாக தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க உறவினர்கள்லாம் நான் சந்தித்து பேசியிருக்கேன். ஆகவே இந்த தமிழருடைய இந்த ஈகத்தையும் கூட மறைப்பதற்கான முயற்சிகள் அப்போதே 60-70 ஆண்டுகளுக்கு முன்பே எடுக்கப்பட்டது. ஆகையினால இதில் என்ன, நான் ஒரு பகுதி தான் பேசியிருக்கேன். தமிழரின் பெருமையை பற்றி மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். தமிழரின் கடமையை பற்றி ஐயா பேசுவாங்க. ஆகையினால அவருக்கும் வழிவிடுகின்ற வகையில் இன்னும் நிறைய பேச செய்திகள் இருந்தாலும் கூட நேரம் காலம் கருதி என்னுடைய உரையை முடித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை